ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மன்சூராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஒரு தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வானலை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடேறின பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு இது பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி 3 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்து அதையும் பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க, இல்லைன்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் தீய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து நாம் அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் துருவுறவங்களா இருந்தால் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை துருவிக்கோங்க. நான் 2 பேருக்கு மட்டும்தான் செய்கிறேன், அதனால் கம்மியான அளவில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது கடலைப்பருப்பும் வெள்ளை உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்திருக்க தேங்காவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது டக்குன்னு ஒரு லஞ்ச் ரெடி பண்ணி எப்படி பசங்களுக்கு கொடுக்குறதுன்னு யோசிக்கிறப்ப இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் சாதத்துலேயே உப்பு போட்டு வடித்ததுனால தேங்காய் சேர்க்குறப்ப உப்பு சேர்க்கலை. நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இப்போ வடித்த சாதமாக இருந்துச்சுன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. சப்போஸ் நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸில் செய்கிறதா இருந்துச்சுன்னா அடுப்பை சிம்மலில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து விட்டு நீங்கள் சாதத்தை சூடு பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணியாச்சு. இது என் பையனுக்கும் நான் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தேன். அவனும் சாப்பிட்டு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தான். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கும் இந்த ரெசிபி ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மன்சூராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.